வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். விபத்துக்குள்ளான டிப்பருடன் மோதிய மோட்டார் சைக்கிள், கிளிநொச்சியில் ஒருவர் பலி. அனைத்து அரச நிறுவனங்களிலும் கைரேகை ஸ்கேனர்களை நிறுவ நடவடிக்கை. ரணில் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டிய சரியான நேரம், பதவி விலகப் போவது யார்? ஐக்கிய தேசிய கட்சியுடனான இணைவு இம்முறை சாத்தியமாகும், ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி நம்பிக்கை. தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள ரணில் குறித்து வெளியான புதிய செய்தி. மோசடி வலைத்தளங்கள் குறித்து எச்சரிக்கை. பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள ராஜித இன்று நீதிமன்றத்தில் முன்னிலை. சர்வதேச ரீதியில் இலங்கை மத்திய வங்கி ஆளுநருக்கு கிடைத்த அங்கீகாரம். ஆலய வளாகத்தில் தூக்கில் தொங்கிய நபர், புதுக்குடியிருப்பில் பரபரப்பு. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு ஏனையின் வீதி பரந்தன் அரசு விதி உற்பத்தி நிலையத்திற்கு முன்பாக இன்று அதிகாலை 5:30 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். ஏனையின் வீதி பேருந்து தரிப்பிடத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து நுவரெலியா சென்ற அரச பேருந்து நிறுத்தப்பட்ட போது பரந்தன் பகுதியிலிருந்து வந்த கனரக டிப்பர் வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அரச பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதனை அடுத்து அதே பகுதியிலிருந்து கிளிநொச்சி நோக்கி மோட்டார் சைக்கிளில் வந்த நபர்கள் விபத்து ஏற்பட்டிருந்த டிப்பர் வாகனத்துடன் கட்டுப்பாட்டை இழந்து மோதி விபத்துக்குள்ளாகினர். இந்நிலையில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த கிளிநொச்சி போலீசார் 1990 அவசர நோயாளர் காவு வண்டிக்கு அறிவித்து விபத்தில் படுகாயமடைந்த நபரை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தில் காயமடைந்த நபரை நோயாளர் காவு வண்டிக்கு ஏற்றுவதற்கு அங்கிருந்த நபர்களிடம் போலீசார் உதவி கோரியும் உடனடியாக எந்த நபரும் முன்வராமல் படம் எடுப்பதில் மட்டும் கவனம் செலுத்தியதை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பல். அனைத்து அரசு நிறுவனங்களிலும் கைரேகை ஸ்கேனர்களை நிறுவன நடவடிக்கை எடுக்கும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது. பல அரசு அலுவலகங்களில் ஏற்கனவே கைரேகை ஸ்கேனர்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் இதுவரை இந்த முறையை சிலர் பின்பற்றுவதில்லை என அமைச்சர் AHMH அபயரத்ன தெரிவித்துள்ளார். கைரேகை ஸ்கேனர்களை அனைத்து நிறுவனங்களுக்கும் அறிமுகப்படுத்துவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் அது ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் ஒரு வசதியான செயல்முறை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சமீபத்தில் மேலதிக நேர கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இந்த கொடுப்பனவுகள் துல்லியமாக வழங்கப்படுவதை உறுதி செய்வது மிக முக்கியமானது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டிய சரியான நேரம் இதுவாகும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமாப்சி தொலவத்து தெரிவித்தார். சிலிண்டருக்கான தேசிய பட்டியலில் பாராளுமன்றம் சென்ற இருவரில் ஒருவர் பதவி விலகி ரணிலுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், அரசியலமைப்பு ரீதியான சர்வாதிகாரம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதற்காக எதிர்க்கட்சிகள் இணைந்து செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ளோம். பிரிந்து சென்ற இரு கட்சிகளுக்கு மீண்டும் இணைவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. எந்த வகையிலாவது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே எமது இலக்காகும். அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய சூழல் தானாகவே உருவாகியுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் நிச்சயம் ஒன்றிணைய முடியும். கொள்கை ரீதியில் எமக்கு அது கடினம் என்றாலும் அவர்களால் இணைந்து பயணிக்க முடியும். நீதிமன்றத்தில் சில சட்டத்தரணிகளுக்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. யாருடைய ஆலோசனைக்கு அமைய போலீசார் அவ்வாறு செயற்பட்டனர் என்பது தெரியாது. நிறைவேற்று அதிகாரத்தின் தேவைக்கேற்ப போலீசார் செயற்பட கூடாது. மக்கள் மீதான அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் நிச்சயம் குரல் கொடுப்போம். ரணில், சஜித் நாமல் இணைந்து இந்த சர்வாதிகார அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட வேண்டும் என்றார்.
ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும். இம்முறை இந்த முயற்சி வெற்றி அளிக்கும் என நம்புவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விவகாரத்தில் அரசாங்கம் தனக்கு தேவையானவாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை வழிநடத்தி அவரை பழிவாங்கியுள்ளது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எதிர்க்கட்சிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தியிருக்கின்றோம். சாதாரண மக்களுக்கு இவ்வாறு அநீதி இழைக்கப்பட்டாலும் நாம் அவர்களுக்காக குரல் கொடுப்போம். வழக்கு விசாரணையின் போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கான சட்ட உதவிகளை நாம் வழங்குவோம். அரசியல் ரீதியில் ஒன்றிணைவதாயின் அதற்கு கொள்கை ரீதியில் இணக்கம் காண வேண்டும். அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது. அது தொடர்பிலும் அவதானம் செலுத்த இருக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு பாரிய கூட்டணியை எம்மால் உருவாக்க முடியும். இது எமது இரு கட்சிகளினதும் ஆதரவாளர்களது எதிர்பார்ப்புமாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடன் சுமூகமான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இம்முறை இந்த முயற்சி வெற்றியளிக்கும் என்று நம்புகின்றோம் என்றார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று சாதாரண அறைக்கு மாற்றப்படுவார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெறுவாரா இல்லையா என்பதை ரணில் அல்லது அவரது குடும்பத்தினர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க மேலதிக சிகிச்சைக்காக கடந்த 23ஆம் திகதி சிறைச்சாலை வைத்தியசாலையிலிருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தார். இதற்கிடையில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன ரணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் உள்ள 4 முக்கிய தமனிகளில் 3 அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி சிறிது காலமாக நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது இதய திசு இறப்பு மற்றும் நுரையீரல் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவரது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தனர். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷன் பெல்லன கடந்த திகதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனிப்பட்ட நிதி தகவல்களை திருடுவதற்காக அதிகாரப்பூர்வ வங்கி இணையதளங்களை பின்பற்றும் மோசடி வலைத்தளங்கள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு இலங்கையின் பல வங்கிகள் வாடிக்கையாளர்களை வலியுறுத்தியுள்ளன. இந்த வாரம் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின்படி மோசடி செய்பவர்கள் மின்னஞ்சல்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் இணைப்புகளை பரப்பி எழுத்துப்பிழைகள் அல்லது அசாதாரண எழுத்துக்களை கொண்ட போலி வலைத்தளங்களுக்கு பயனர்களை வழிநடத்துகிறார்கள். வாடிக்கையாளர்கள் அத்தகைய இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்த்து அதிகாரப்பூர்வ வலைத்தள முகவரிகளை நேரடியாக தட்டச்சு செய்து அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். உள்நுழைவு சான்றுகள் போன்ற முக்கியமான விவரங்களை உள்ளிடுவதற்கு முன்பு தனிநபர்கள் URLகளை கவனமாக சரிபார்க்க வேண்டும் என்றும் சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு செயல்பாடு குறித்தும் உடனடியாக முறையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆஜரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் இன்று அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நீதிபதியின் உத்தரவின்படி ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட உள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் தன்னை கைது செய்யுமாறு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை உத்தரவை தற்காலிகமாக ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனா ரத்ன நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் காலை ஆஜரானதை தொடர்ந்து அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். 2012ஆம் ஆண்டில் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணலகழ்வு திட்டத்தை சட்ட நடைமுறைகளை மீறி கொரிய நிறுவனத்திற்கு மாற்றியதன் மூலம் அரசாங்கத்திற்கு ரூபாய் 6.2 மில்லியனுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக 2013ஆம் ஆண்டில் பெறப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் இந்த விசாரணையை நடத்தி வருகிறது.
இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க குளோபல் பைனான்ஸ் இதழின் 2025 மத்திய வங்கியாளர் அறிக்கை அட்டையில் மதிப்புமிக்க ஏத்தரத்தை பெற்றுள்ளார். இது இலங்கை மத்திய வங்கி தனது 75வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வேளையில் கிடைக்கும் அங்கீகாரமாகும். 1994 முதல் தரவரிசைகளை வெளியிட்டு வரும் குளோபல் பைனான்ஸ் பணவீக்க கட்டுப்பாடு, நாணய நிலைத்தன்மை, வட்டி விகித மேலாண்மை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் அரசியல் சுதந்திரம் ஆகியவற்றின் அடிப்படையில் உலகளவில் கிட்டத்தட்ட 100 மத்திய வங்கி ஆளுநர்களை மதிப்பீடு செய்கிறது. இதில் சிறந்த செயல்திறனுக்கான A+ முதல் முழுமையான தோல்விக்கான F வரை தரங்கள் உள்ளன. இந்த நிலையில் இந்த ஆண்டு A தரத்தை பெற்ற 9 ஆளுநர்களில் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவும் ஒருவர். இந்த உயர் அங்கீகாரம் உலகெங்கிலும் உள்ள தலை சிறந்த மத்திய வங்கி ஆளுநர்களில் ஒருவராக நந்தலால் வீரசிங்கவை இடம் பிடிக்க செய்துள்ளது. மேலும் நாட்டின் சவாலான காலங்களில் இலங்கையின் பொருளாதாரத்தை வழிநடத்துவதில் அவரது விதிவிலக்கான தலைமைத்துவத்தையும் மூலோபாய புத்திசாலித்தனத்தையும் அங்கீகரிக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு விசுவமடு மாணிக்க பிள்ளையார் ஆலய வளாகத்தில் உள்ள மாமரத்தில் நபரொருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் குரவில் உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி தர்சன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை அவதானித்தவர்கள் புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து சடலத்தை பார்வையிட்ட பின்னர் உடற்கூறு பரிசோதனைக்கு பின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டார். இவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு காரணங்களால் உயிரிழந்தாரா என்பது குறித்து புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய அவரது பாதுகாப்பிற்காக இலங்கை ராணுவத்தின் சிறப்பு படை பிரிவொன்று இணைந்து கொள்ளப்படவுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதற்காக அந்த பிரிவிற்கு விசேட பயிற்சி ஒன்றும் வழங்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி பாதுகாப்பிற்கு மேலதிகமாக இந்த சிறப்பு படை பிரிவு ஈடுபடுத்தப்படவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பதுளை பண்டாரவளை ரயில் நிலையத்திற்கு அருகில் ஓடும் ரயிலிருந்து கீழே தவறி விழுந்த நபர் ஒருவர் அதே ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்தனர். கண்டி பிலிமத்தலாவி பிரதேசத்தை சேர்ந்த நபரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர் கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பொடி மெனிகே ரயிலில் பயணித்துள்ள நிலையில் பண்டாரவளை ரயில் நிலையத்தில் ரயிலை நிறுத்துவதற்கு முன்னரே ரயிலிலிருந்து கீழே இறங்க முயன்ற போது கீழே தவறி விழுந்து அதே ரயிலில் மோதி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் பண்டாரவளை ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் பண்டாரவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.